ரெடி? ஒன் ஒன் டூ. நல்ல சகுனையா. எங்கேருந்தியா வராங்க இவங்கெல்லாம்? பள்ளிக்கூடத்துக்கு போல அண்ணனையே பார்த்துட்டு பண்ணபுரத்து குழந்தை ஒண்ணு பல கனவை சுமந்துக்கிட்டு வளர்ந்த கதைய கேளுங்க, வியந்த கதைய கேளுங்க. தாய் படிச்ச பாட்டை கேட்டு தனக்குள்ள பொது தாளம் போட்ட சிறந்த கதைய கேளுங்க, சிறுவன் கதைய கேளுங்க. பாட கவி பாட பல ஞானம் தலை தேர தினம் படிக்க நினைச்ச மனசுங்க, அவன் மனசு முழுக்க கனவுங்க. அதுக்கு மேல படிக்க யோகம் இல்லை. படிக்க ஆசை பல இருக்க, வறுமை வந்து அதை தடுக்க முடிவெடுத்தான் பாருங்க. தன் உழைப்பில் தான் படிக்க தினம் உழைச்சான் பாருங்க, சின்ன உதட்டில் மணக்கும் பாடுங்க. நான் திரும்ப ஸ்கூலுக்கு போறேன். உங்க கட்ட சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் நிறைய படிக்க போறேன். மனசு ஒண்ணு நினைக்க நடந்தது என்னமோ வேற. ஏயா நம்ம ராசையா வேணா கூட கூட்டு போறியா? அவனும் 4-5 பாட்டு பாடட்டும், உனக்கு ஓய்வு கிடைச்சாப்புல இருக்குல்ல. என்னையா? படிப்பு தொடங்க முடியாம பாட்ட விடவும் முடியாம அண்ணன் துணையில் சபை ஏறி தனக்குள்ள இசையூறி பெண் குரலில் பாடினா வந்த கைத்தட்டலில் வயங்கினா. பல மேடைகள் பார்த்த பிறகு நம்ம ராசா 10 வயது அடைய, பெண் குரல் உடைய, மொத்த சனமும் சிரிக்க. இனி எப்படி பாட முடியும் ராசையா? இனி என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்ட நம்ம ராசா கண்ணுல பட்டுச்சு ஒரு ஹார்மோனியம். ஆனா அதை உடைச்சு விடுவாருன்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு பயம். யாரு இவரா? வலி எல்லாம் மறந்தானே, தனியாள பயின்றானே, உறங்கும் போதும் கனவுல அவன் இசையமத்தான் விரலுல. ஒரு நாள் நண்பனோட சண்டை வந்து அவன் விலக, புதிய தொடக்கம் தானுங்க அவர் குழுவில் இணைந்த நாடுங்க. ஓஹோ, அப்புறம் அது முதல் பல பயணம், எச ஒண்ணே அவர் கவனம். அவரை தடுக்க எவனுங்க, துணை இருக்கா சிவனுங்க. அம்மா, நாங்கள் மெட்ராஸுக்கு போய் பாட்டு கற்றுக்க போகிறோம். ஏன் திடீர்னு? இல்லைம்மா, ஒன்றும் தெரியாமல் பாடும்போது இவ்வளோ பாராட்டுறாங்க. இதில் போய் முறையாக கற்றுக்கிட்டு வந்தா இப்படி இருக்கும். சரியா? அண்ணன் தம்பி தான் கிளம்பி அன்புடன் வரவேற்கிறது. வாங்கயா வேலை. இந்த கதைய கேளுங்க, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இசை கனவும் பெருசாச்சு, புது கூட்டம் இணைஞ்சாச்சு. வெளியில் பிறந்த கூட்டங்க, அது கலையின் புதிய தொடக்கங்க. இசைதானே உணவாச்சு, இசைதானே உயிர் மூச்சு. இசையில் பொழுதும் போச்சுங்க பல உருவமற்ற நேரம். நான் கடங்கா எழுதிக்கிட்டு நொடிக்கு நொடியும் வாழ்ந்துக்கிட்டு கலைஞர பாருங்க, அவர் தமிழகத்தின் பேருங்க. நல்லா இருக்கியா? நம்ம ஒரு படம் பண்ணுவோம். அதை ரெடி பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். சார் இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல, பேசாமல் மியூசிக் டைரக்டரை மாற்றிடலாம்.
நீ உன் வேலையை மட்டும் பாரு ராஜா. இந்த வாயெல்லாம் உன்னை பாராட்டும். ராசா, உன் பாட்டு காத்து மாதிரியா, அதை யாரும் தடுக்க முடியாது. ரெடி? 1 1 2 3 4. சிம்பனி இசையமைத்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெறுகிறார் இளையராஜா. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது. நான் அவருக்கு இன்று இந்த வேளையிலே ஒரு பட்டம் வழங்குகிறேன். இசை ஞானி. புதுராகம் அழைப்பதாலே நானும் இறைவனே. விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைச்சே. பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உன்னையும் என்னையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே. சிம்பொனி சிகரம் தொட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் திரையுலகின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல, அவரை வியக்கும் உலகில் உள்ள அத்தனை இசை ரசிகர்களுக்குமான பாராட்டு விழா எடுத்து பெருமை சேர்த்துள்ளார்.